வணக்கம் மக்களே, இந்த வீடியோல ப்ரோமோ 2 பத்தி தான் பேச போறேன். சோ அது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட் ஃபர்ஸ்ட் சேவ்டு மூமெண்ட் பத்தி பேசுறோம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம எக்ஸ்க்ளூசிவ் அண்ட் லைவ் அப்டேட் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேட்டா இருக்கும். சோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க, சரியா? சோ இன்னைக்கான செகண்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா ஹாட் சீட் கண்டஸ்டன்ஸ் யார் வந்து பாத்தீங்கன்னா கடைசியில நெருப்பு இருக்கையில் உட்கார வச்ச கண்டஸ்டன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 பேரு சிவகுமார், சாட்சனா, ரஞ்சித் அண்ட் ஆனந்தி, இந்த 4 பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹாட் சீட்ல இருக்காங்க. சோ இந்த 4 பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேம் வச்சு தான் செலக்ட் பண்றாங்க. கேம் வைக்கிறதா போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா கத்தி எடுக்கிற மாதிரி இது வச்சாங்க இல்லையா? சோ ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு இது மாதிரி வைக்கிறாங்க. சோ இந்த வாரத்துல வந்து பாத்தீங்கன்னா டால் டாஸ்க் இந்த வாரம் நடந்துச்சு. அதாவது போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா ராஜாங்கம் டாஸ்க்னால கத்தி எடுக்கிற மாதிரி வச்சாங்க. இந்த வாரம் டால் டாஸ்கை பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொட்டிக்குள்ள 4 பொம்மை மட்டும் கிடையாது, நிறைய பொம்மை கிடக்கு. பேர் இல்லாம ஏகப்பட்ட பொம்மைகள் கிடக்கு. அது எல்லாத்தையும் தேடி பிடிச்சி எடுக்கும். 4 பொம்மை தான் நீங்க எடுத்துவீங்களா? எல்லா பொம்மையும் எடுத்து நம்ம பேர் இருக்கான்னு தேடுவாங்க இல்லையா? அதுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அப்படிங்கிறனால இந்த டாஸ்க் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பொம்மைகளை போட்டு அதுல 4 பொம்மையை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணியிருக்காங்க. சிவகுமார் கையில சாச்சனா பொம்மையை எடுத்துட்டாரு. பட் சாச்சனாட்ட சொல்லியிருக்கலாம், சாச்சனா அவங்க பொம்மை கையில இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். முதல்ல நம்ம சேஃபான்னு பார்த்துப்போம், அப்புறம் அடுத்தவங்கள்ட்ட அந்த ஹாப்பினஸ் சொல்லலாம்னு சொல்லி வெயிட் பண்றாரா என்னங்கிறது தெரியல. சோ இந்த வாரத்தோட எவிக்ஷன் சிவகுமார்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட இன்னொரு அப்டேட், முதல் சேவிங்ஸ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்சிதா தான் வந்து முதலா சேவ் பண்ணப்பட்டிருக்காங்க. சோ இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம தொடர்ந்து 2வது வாரமா வந்து பாத்தீங்கன்னா ஆனந்தி வந்து ஹாட் சீட்ல உட்கார வச்சு ஜஸ்ட் மிஸ்ல வந்து எஸ் ஆகுறாங்க அப்படிங்கிறது. சோ இதை பத்தின அடுத்த வாரத்துல இருந்து ஆனந்தியோட கேம் பிளே மாறுமா அப்படிங்கறத உங்களோட ஒப்பீனியன் வந்து மறக்காம சொல்லுங்க. சோ சிவகுமார் எவிக்ஷன் நல்லதுதான் அவருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன், சரிங்களா? சோ ஆனந்தி நெக்ஸ்ட் வீக் கேம் பிளே ஏதாவது மாத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் தொடர்ந்து அப்டேட்ஸ் வரிசையா வந்துட்டே இருக்கு. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.